ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ராமநவமி 2025 3 யோகம் சேரும் அற்புதமான நாள். ஸ்ரீராமரை வழிபடும் முறை, இந்த மந்திரத்தை சொன்னாலே அற்புத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து அந்த பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான அவதாரம் இந்த ஸ்ரீராமர் அவதாரம். பெருமாள் எடுத்த அவதாரங்களிலேயே எல்லாராலும் போற்றி வணங்கப்படக்கூடிய அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம். அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் அவதரித்த தினத்தை தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகின்றோம். இந்த நவமி திதி அப்படின்னாலே நம்ம எந்த ஒரு சுபகாரியமும் அந்த திதியில் நடத்த மாட்டோம். ஆனால் ஸ்ரீராமர் அந்த திதியில் அவதரித்து அந்த நவமி திதிக்கே ஒரு சிறப்பை பெற்று தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீராம நவமி வழிபாடு எப்படி செய்வது, ஸ்ரீராமரை எப்படி வணங்குவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டுதோறும் பங்குனி மாத வளர்பிறை நவமியில் இந்த ஸ்ரீராம நவமியாக நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் தன்னை ஒரு மனிதனாக பாவித்து மனிதன் படக்கூடிய அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பட்டு எப்பேற்பட்ட சூழலிலும் அந்த நீதி, நேர்மை, நியாயத்தை கடைபிடித்து இந்த உலகிற்கு உதாரண புருஷனாக திகழ்பவர்தான் இந்த ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராம பெருமான் பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் அந்த ராமராக அவதாரம் செய்தார். அவர் அவதரித்த தினத்தை தான் ராம நவமி தினமாக நம்ம கொண்டாடுகின்றோம். ராமபிரான் ஸ்ரீ ரவி குலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ராம நவமி வருவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் கிடையாது, 3 யோகங்கள் சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய அந்த சுப யோகங்கள் இந்த அற்புதமான ராம நவமி அன்னைக்கு அன்ற நாள் முழுவதும் இருக்கின்றது. அதனால் இந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்திலும் பூஜை செய்யலாம், சுப காரியங்களை துவங்கலாம். இந்த நேரத்தில் புதிய தொழில் துவங்குவது, புது வீட்டில் குடியேறுவது அப்படின்றத அந்த மங்களகரமான நீங்கள் நிகழ்வுகளையும் தாராளமாக செய்யலாம். சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக கருதப்படுகின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ராம நவமி அப்படின்றது வர்றதுனால சூரிய பகவானை வழிபட்டாலும் அந்த ராமரை வழிபட்டாலும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த பதவி, அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. ஏன்னா அரசாங்க வேலைக்கு அந்த சூரிய பகவான் தான் அதிபதி. அப்பேற்பட்ட இந்த சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை ராம நவமியும் சேர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த அற்புதமான நாளில் இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் ராமரை வழிபடுங்கள், சூரிய பகவானையும் வழிபடுங்கள். இந்த ராம நவமி என்றைக்கு வருகின்றது, எப்பொழுது பூஜை செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி வருகின்றது. பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி திதியில். இந்த புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேரும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:07 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 10:31 வரைக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வருது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நவமி திதி இருந்தாலும் அந்த புனர்பூச நட்சத்திரம் காலையில் 10:31 முடிஞ்சிருது, சனிக்கிழமையே ஆரம்பிக்கிறதுனால. அதனால் நீங்கள் அந்த கரெக்டான அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி திதியில் தான் ராமருக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30க்குள்ளே, அதாவது 10:20க்குள்ளே அந்த பூஜையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை நீங்கள் நவமி திதியில் மாலை நேரத்தில் தான் பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நவமி திதி இருக்குது இரவு முழுவதும். அதனால் மாலை கூட நீங்கள் ராமரை வழிபடலாம். இப்போ ஸ்ரீராமரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ராமச்சந்திரமூர்த்தி படம், பெரும்பாலும் அந்த பட்டாபிஷேக படம் வச்சு வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அந்த படம் இருந்துச்சுன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்து ராமரை வழிபடலாம். அப்படி அந்த ராமர் படம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பெருமாள், மகாலட்சுமி படம் வச்சுருப்போம். அந்த படத்தை சுத்தம் செய்து நீங்கள் அந்த மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபடலாம்.
இப்போது இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா, கங்கை நீர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, நீங்கள் அதை வச்சு அந்த ஃபோட்டோவை தொடங்கி, அல்லது ராமர் உருவ சிலை, பெருமாள், மகாலட்சுமி சிலை இருந்துச்சுன்னா, அந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம், ஏதாவது சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி இனிப்பு வந்து படைத்து வழிபடுங்கள். மஞ்சள் நிற இனிப்பு, மஞ்சள் நிற பழங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். அதே போல் ராமருக்கு பிடித்த அந்த பால் பாயசம், பானகம் வந்து வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த பிரசாதத்தை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பல நன்மைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் அன்றைய தினம் வந்து நீங்கள் பூஜை செய்யும் பொழுது ஸ்ரீ ராம நாமத்தை உச்சரிக்க தவறாதீர்கள். ராமா ராமான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த ராமா அப்படின்ற அந்த சொல்லுக்கு மிக மிக சக்தி அதிகம். அதனால் ஒரு 5 நிமிடம் பூஜை அறையில் ராமா ராமா ராமன் கண்களை மூடி நீங்கள் வந்து ராமரை வந்து வணங்குங்க. மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் ஸ்ரீராம ஜெயத்தையும் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலில் இன்னொரு பதிவு வந்து போடுவோம். அந்த ஸ்ரீராம ஜெயத்தை வந்து வெற்றிலையில் எழுதி உங்கள் ஆசையை எழுதும் பொழுது அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். உடனே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறும். அதையும் வந்து நம்ம அடுத்து வரும் நம்ம சேனலில் அதையும் பாருங்கள் வீவர்ஸ். இப்போ இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு ஸ்ரீராம நாமத்தையெல்லாம் சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நீங்கள் வந்து பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம். நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினம் தீபம் ஏற்றி வைத்து ராமரை வந்து வழிபட்டுட்டு வாங்க. பெருமாளை வழிபடுங்கள். அதே போல் துளசியை வந்து வாங்கி ராமருக்கு வந்து சாற்றி வழிபடுங்கள். அது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். துளசி வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அந்த துளசி தீர்த்தம் வச்சு அதை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பருகுவது அப்படின்றது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையும் போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். அதனால் அந்த துளசி வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. கோவிலுக்கு போகும் பொழுதும் அந்த துளசியை வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் பிரார்த்தனை வந்து செய்யுங்கள். இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு இந்த ராமரிடம் வந்து நாம் கடந்த காலங்களில் செய்த அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேளுங்கள் மனமாற. அதனால் ராமர் வந்து அந்த பரிபூரணமான அருளை வந்து உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார். இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமியின் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் கிடையாது, இந்த ராமரை பூஜை செய்து வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் வீட்டில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக பெருகும். அதனால் இந்த அற்புதமான ராம நவமி அன்னைக்கு நீங்கள் வந்து வழிபட மறக்காதீங்க. ஸ்ரீராமருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கொஞ்சோண்டு துளசியை வச்சாதும் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்க. ஸ்ரீராம நாமத்தை வந்து உச்சரியுங்கள். ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுங்க. எந்த விருப்பம்னாலும் கண்டிப்பாக ஸ்ரீராமர் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம சொன்ன மாதிரி அந்த உயர்ந்த பதவியை அடைய விரும்புபவர்கள், அந்த அரசாங்க வேலைக்கு தயாராக இருப்பவர்கள் இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த ராம நவமி வருவது மிக மிக சிறப்பு. சூரியனையும் வணங்குங்கள், ராமரையும் வணங்குங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த பதவி, வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை வந்து நீங்கள் அடைய முடியும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். தேங்க்யூ.